காய்ஸ், இது வந்து நம்மளுடைய ரீடிங் டைம். எல்லா வீடியோவுக்கு முன்னாடியும் இது அப்பப்போ வந்துடும். ஃபஸ்ட்டு கமெண்ட் யாருன்னா, டேய் தம்பி எத்தனை இயர்ஸ் சொல்கிறா? 14 இயர்ஸ் ஓல்டு ப்ரோ. அடுத்து இவரே தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு, கண்டென்ட் நல்லா போடுடா, ஸ்பீச் நல்லா சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ப்ரோ. உங்களை மாதிரி என்கரேஜஸ் இருக்கிறனால தான் நாங்களாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அடுத்து நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸோட பேர் ஒபிட்டோ எஃப்எஃப் கேமர், தேங்க்யூ. கொக்கரக்கோ கேமிங், தேங்க்யூ. அனன்யா, தேங்க்யூ. நளினி தேவி, தேங்க்யூ. அபுபக்கர் சிதக், தேங்க்யூ. கடலேஸ்வரன் என்டர்பிரைசஸ், தேங்க்யூ. ராமச்சந்திரன், தேங்க்யூ. பேரும் வரணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை வீடியோ. இன்றைக்கி வந்து நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா, ஈவில் நான் கேம் தான் விளையாட போகிறோம். இதான் ஃபஸ்ட்டு அட்டம். எப்படி இருக்குன்னு தான் ரொம்ப டெரராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் பார்ப்போம் வாங்க. என்ன மூடில் வச்சுக்குவோம் அப்படின்னா, இதென்ன கோஸ்ட்டு மூடு, ட்ரீம் மூடு, என்னென்னமோ மூட்ஸ்லாம் இருக்குது. சூஸியாக கேம் மூடா ஈஸியிலே நம்ம வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கட்டும். எல்லாம் கஷ்டங்காராங்க. இந்த வீடியோவுக்கு இந்த ஃபுல் வீடியோவுக்கு மட்டும் 10K லைக்ஸ். சாரி கைஸ் வாயில் கொஞ்சம் ஏக்கத்தில் வந்துருச்சு. 10 லைக்ஸ் போட்டாலே நம்ம எக்ஸ்ட்ரீமில் ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு டிடெக்டிவ். நம்ம காரில் போய் ஒரு ஸ்கேரியான ஹவுஸை டாக்ஸி பிடிச்சி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஓகே டாக்ஸி, இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நான் போய் இந்த மொரட்டு கேள்வி கேஸை டீல் பண்ணிட்டு வரேன். ஓகே, இது என்ன? இது குடோனுக்கு அடிவா? அண்டர் கிரவுண்ட் வீடா உங்கள் வீடு? ஏய் நன்னா, என்ன சுற்றிலாம்? ஓ மை காட், டேய் டாக்ஸிக்காரா, ஏன்டா அப்படி பண்ணிட்டு அப்படி முடிஞ்சிச்சு. அதான் படுகு போட்டா பாய். இந்த பைத்தியத்தெல்லாம் வச்சு நம்ம எப்படி தான் மேய்க்க போகிறோமோ தெரில. வாங்க, இந்த வீடியோ சின்னதாக தான் இருக்கும், 18 நிமிஷம் தான். பார்ப்போம் வாங்க. போர்டில் வந்து இவன் பேர் என்னது? மரியா டுர்கே. ஓ, இது வந்து கிறிஸ்டியன் கேம்ஸ் போல் இருக்குது. இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி அது என்னது பாய் கொலருது. இப்போ இதான் நம்மளுடைய ரூம். இங்கே தான் நம்ம வந்து ஸ்பான் ஆகிறோம். இந்த கேட் வழியாக தான் பண்ண முடியும். என்ன உட்காந்து எந்திரிக்க சொல்கிறானுங்க. கண்ட்ரோல்ஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி தரானுங்க. உட்காந்து எழுந்திரிச்சாச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ சும்மா சிம்பிளாக டோர் எஸ்கேப் பண்ணாலே போதும். அதுக்கு வந்து அந்த தொடப்பக்கட்டை, அதுக்கப்புறம் என்னது இது வருங்க, ஜண்டா எனக்கு சத்தியை கொடு, அதனால வேண்டிகிட்டு இருக்கிறா. நம்மளுக்கு அந்த தொடப்பக்கட்டையும் தேவைப்படும். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு ஸ்பார்க், இந்த சாரி கைஸ், அந்த கேபிள் மாதிரி இருக்கும், அதை வச்சா தான் அது யூஸ் ஆகும். அது ஆன் ஆகும். அது ரெண்டும் தான் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல் சொல்லப்போனால். இது என்ன பெட்ரூம்ஸாக இருக்குது. ஓகே, அங்கே ஏதோ ஒரு இது வேறு கீழே வேறு இருக்குது. இது என்னமோ பூட்டி இருக்குது. இந்த இதில் இது பூட்டி தான் இருக்கும் போல இருக்குது. இது பாருங்க. கிளவி, அம்மா, எப்பா சுந்தரி. அவள் வந்து பெரிய சுந்தரி. அந்த கேமில் அவள் தான் சுந்தரி, இந்த கேமில் இவள் தான் சுந்தரி சொல்லப்போனால். இவள் வந்து நன்னு இது தமிழில் என்ன சொல்லுவாங்க? புனித பாதிரியாரா என்னமோ சொல்லுவாங்க, தெரியல, சரியா ஞாபகம் வரல. இந்த இடத்துல இது வந்து ஒளிஞ்சிக்கிற லாக்கர். இதெல்லாம் அது பாருங்க, ஒளிஞ்சத்துக்கு ஒரு இடம் இருக்குது பாருங்க. இந்த கிளவி வராலான்னு கொஞ்சம் பார்த்துக்குவோம். அது என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே, சரி அது என்ன பேருன்னே தெரில. இவளுக்கு நம்மளே பேசாமல் ஒரு பேர் சுட்டிடுவோம். என்ன சுட்டலாம்? எல்லா 8 பேரும் பல பேர் சுட்டிட்டாங்க இந்த சுந்தரிக்கு. நம்ம இந்த அழகான சுந்தரிக்கு இன்னிலேருந்து உன் பேர் லடுக்கி. உன் பேர் இனிமேல் லடுக்கி. உனக்காக ஒரு திருக்குறள் சொல்லி உன்னுடைய தமிழ் வர அகராதியை எழுதுகிறேன். பல்லானது பல்லாப்பள்ளம் பெற்ற அண்ணானது வாழ்க்கை நல்லானது. நல்லா இருக்கா கிளவி? இதுதான் உனக்கு இனிமே. இவ கிளவியா குமரியா? இவ கிளவி தான். என் பல்லாம் பூட்டுறாது. அவள் வெத்தலை பார்க்க பான்ப்ராக போட்டு துப்பி வச்சுருக்கிறதுனாலே அவர் வாயப்பாரு சொல்கிறது மித்துன்னு நினச்சிடாதீங்க. நான் சொல்கிறது ட்ரூச்சி. சாரி கைஸ், இப்போ தான் டியூடு படம் பார்த்துட்டு வந்தேன். அதனால தான் டியூடுன்ற நம்மளே இருக்கேன்னா, அதனால தான் டூன்னு வந்துருச்சு. நான் சொல்கிறதெல்லாம் ட்ரூ. இது என்னமோ ஒரு இது வாயில் போகுது. ரொம்ப தமிழில் வரும். நம்ம ஏன்னா எங்கள் தலைவர் தோம்பையா 10 தோம்பையா யாருன்னு போய்ட்டு யூடியூப்பில் போட்டாலும் வராது, கூகுளில் போட்டாலும் வராது. டைமண்ட் டிவி காரைக்கால்னு போட்டிங்கன்னா வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா கற்றுக்கங்க தமிழை. அவ்வளோதான் நான் சொல்ல முடியாது. இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. என்ன எல்லாமே பிளாக்டில் தான் இருக்குது. எது தாண்டா ஓப்பனில் இருக்கும்? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? என்னடா இது ஒன்றும் இங்கே எந்த இடத்துக்கு போகிறதே எனக்கு தெரில. வழியே தெரில, ஒரே பீதியாக இருக்குது வேறு. இங்கே மேலே படிக்கட்டு கிடச்சிச்சு கைஸ். இதை பாருங்க, படிக்கட்டில் வந்து போட போகிறா. அதனால கொஞ்சம் ஓரமாகவே போகணும். இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்க, தள்ளி விட்டா கிராணியை விட மோசமான உடனே வந்து வந்துடுவா. அங்கங்கே எலிப்பு வந்தெல்லாம் வச்சுருக்கிறா அவரை. இது பாருங்க, அந்த சூனியம் செய்கிற இடம் ஜண்டா. அந்த இடத்துல இதே கிச்சன். இங்கே தான் வந்து அந்த கேபிளே இருக்கும் சொல்லப்போனால். ஆமாம், கன்ஃபார்ம் இங்கே தான் இருக்கும். இது மாதிரி ராடுலாம் இருக்குது, என்னன்னு தெரியல. இது வேறு ஏதோ பைப் லைன் போகுது. எங்கே அந்த அது என்ன குச்சி இதோ இருக்குது பாருங்க. இது பேர் என்ன? ஸ்மால் கேபிளா? இது பேர் கேபிளாமுங்களா? பார்த்துக்கோங்க. இது இந்த மட்டும் ஜொலிக்குது பாருங்க. ரத்தம் இதை எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல ஃபிட் பண்ணோம்? இந்த பாருங்க, இந்த இடத்துலலாம்
இதை ஆன் பண்ணி விட்டோமா, இது என்னமோ இது என்னடா இது, இதெல்லாம் டவுன்லோட் பண்ணாங்க கைஸ், என்னை நம்பி எதுவும் பண்ணிடுறாங்க. வேறு என்ன இது என்னமோ ஒரு பாக்ஸ் போகுது, என்ன இது டடாக்ஸ் டூம். இது வந்து கிச்சன் வாயில் கிச்சனுக்கு போகிற பொந்து இது என்ன டப்பாலாம் விட்டு இன்னும் கிளவி வரல. இது வந்துட்டா பாருங்க. லடிக்கி இங்கே வாடி லடிக்கி வந்துட்டா லடிக்கி. அவள் அந்த வழியாக வரா, நம்ம இந்த வழியாக போய்டுவோம். இந்த லடிக்கி இங்கே வரா போல இருக்குது. இந்த லடிக்கிக்கோ இங்கேயோ போகிறான். ஓகே கைஸ், நம்ம இப்போ இந்த இடத்துல கீழே போயிட்டு ப்ரூம் ஸ்டிக், அது எங்கே கிடைக்கும் தெரில, அது பேர் ப்ரூம் ஸ்டிக் தான், தொடப்பக்கட்டை. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணும், இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணும், பீமில் ஒரு நாய்க்கு ஏதோ ஒரு ஹிந்தி பாட்டு கைஸ், சோட்டா பீமில் வரும்ல ஒரு சுனிய கறிக்கடை, அதை வச்சுருக்காள். அதே மாதிரி தான் இவளும், அதே மாதிரி தான் இருக்கிறா, அவளும் அதே மாதிரி தான் இருக்கிறா. ஏன்னா உங்களுக்கு 2 பேருக்கும் ஏதோ லிங்க் இருக்குதாங்க. இது என்னடா இது, இந்த டோரும் பிளாக், எதுவும் பிங்க் கலரில் இருக்குது. எனக்கு திறந்து பார்த்தா என்ன எதுவும் வரமாட்டேங்குது. ஒழுங்காக இருந்துக்க. இல்லை அந்த இது என்ன படம், ஞாபகம் வந்துட்டு லவ் டுடே, அந்த படத்தில் வரா மாதிரி அது என்னது, எனக்கு வேறு இந்த இடத்துல இன்றைக்கின்னு பார்த்து இவ்வளோ கொலருது என்னன்னு தெரில. அது ஒன்று இருக்கும்ல, ஃபயர் வந்துருச்சு அடிப்பாங்களே, அதை எடுத்து அடிப்பாங்க. என்னமோ கோடு மாதிரி இருக்குது வேறு, அதை எடுத்து மண்டை மேலே ஒன்று வச்சா செத்துருவேன். இது என்னடா ரூம் இது, ரத்தம் இங்கே பாருங்க கைஸ், தெற்கே விட்ருக்காங்களே, இங்கே பாருங்க. உள்ளே போய் திருப்பி ஜண்டா எனக்கு சத்திய கொடு. ஏண்டி இவள் ஜீசஸை கும்பிட்றா கைஸ் பாருங்கள். இவளெல்லாம் வந்து ஜீசஸ் வந்து ப்ரைஸ் பண்ண போகிறாரு. இவனை என்ன பண்ணுற போகிற, ஏதாவது ஒன்று பண்ணணும். இவரும் வெப்பன் இருந்தால் சொல்லுங்கள் கைஸ் சீக்கிரம். எக்ஸ்ட்ரீம் லெவலில் அடுத்து விளையாடும். என்ன எல்லாரும் பிளாக்டுப்பா, இது எக்ஸ்ட்ரீம் லெவலில் அடிக்கிறோம், இவன் மண்டையை ஒட்டைக்கிறோம், அதுதான் நம்ம கடை. இங்கே இருங்க, அடிக்கிறோம் மண்டையை ஒட்டைக்கிறோம், அதுதான் நம்ம கடை கதை. ஓகேவா? ஒரே இங்கே பாருங்க கைஸ், பின்னாடியே வரா பைத்தியக்காரி. தோண்டா பாருங்க. இந்த இடத்துல போய் ஒளிஞ்சிக்குவோம், ஏன்னா வந்து தொலைஞ்சிட போகுது. நம்ம இந்த இடத்துல இங்கேயே சந்திலே உட்காந்துக்கணும். பயமாக வேறு இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஜாலியாக பேசுகிறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பயமாக தான் இருக்குது. இவள் வந்து, ஆனால் நான் உண்மையிலே சொல்லணும் என்னன்னா, கிராணி இருக்குது பாருங்க, கிராணியாவது கொஞ்சம் ஸ்லோவாக வரும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராது. சுற்றி வச்சு அடிக்கிற நல்லா ஒரு இது நார்மலாக இருக்குன்னு சொல்லப்போனால் எஃபெக்ட்ஸ்லாம். ஆனால் வந்து இதுலேயும் மீடியம் லெவலெலாம் உண்டு அதில் கிராஃபிக்ஸ் எல்லாம். ஆனால் கிராணியை விட இது ஈஸியான கேம் தான். ஆனால் கிரியேச்சரு, நம்மளுடைய டேஞ்சரஸு அதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே அதிகம். கிராணியை விட இதுக்கு கிராணிக்கு நான் வந்து இது என்னடா கிளாஸ் ரூமா, இந்த வர்றா என்னமோ இருக்குதுயா, ஒளி வெட்டெல்லாம் வீசுது, என்னமோ இருக்குது. என்ன இது என்னது, பேட்லாக்னா இங்கே அமுக்கனா என்னமோ வருது. இது என்ன லைப்ரரி, இங்கே தான் வந்து படிப்பா போல இருக்குது. இந்த இங்கே வந்து போய் காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. வாட்டா மிராக்கள். இந்த பார்த்து இருந்த நேரத்தில் இங்கே அடிச்சிட்டாடா. பயந்துரும் ஒரு நிமிஷத்தில். சவுண்டு வேறு வந்ததில் திக்குன்னு ஆகிட்டோம் ஒரு நிமிஷத்தில். இப்போது டே 2வா, நானே மணி நேரம் டே 3ல் விளாண்டுட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த வேறு என்ன, ஐஎம் மரியா டுரியன் ஒரு ஃபுட் இருக்குது. இது வந்து டுரேன், அது என்னமோ எஸ்கேப்னு போட்டிருக்குது. என்னமோ சொல்ல வந்தேன். இப்போ கிராணிக்கு வந்து 10 out of 8 கொடுக்கலான்னா இதுக்கு வந்து கன்ஃபார்ம் 9 கொடுக்கலாம். 8லாம் கொடுக்க முடியாது, ஒரு 6 கொடுக்கலான்னா இதுக்கு கண்டிப்பாக ஒரு 8, 9 அந்த மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது இந்த கேமு. இது என்ன கக்கூஸ், இந்த பாருங்க கக்கூஸ் தோ இருக்குது. வேண்டாம் போயிடுவான். இது என்ன, இது ஒரு மேலே ஒரு பெரிய டோர் இருக்குது. இந்த வழியாக தான் என்னமோ போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிளவி இருக்கலாம்னு பார்த்து போகிறதுக்கே நம்மளுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. திருவாரூர் தேர் மாதிரி போக வேண்டியதாக இருக்குது கைஸ். மறக்காமல் நீங்கள் எல்லாம் திருவாரூர் தேரோட்டத்தை மேய்ந்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் நிறைய வாட்டி போயிருக்கேன், நான் சின்ன குழந்தையிலேருந்து போயிருக்கேன். எங்கள் அம்மா ஊரில் அதுதான். இன்னும் ஒரு சிலந்தி போச்சுடா, இன்னும் பயந்துருங்க கைஸ். என்ன விட வந்துட்டா கைஸ், இன்னும் கூட சவுண்டு கேட்குது. இங்கேப்பா பொல்லால் அடிக்கி எம்மா பயந்துட்டாங்க கைஸ். யாரும் வந்து வடக்கு அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தப்பாக நினச்சிங்க, சும்மா அதை பார்க்க அப்படி தான் இருக்கா, அதனால தான் சும்மா சொல்கிறேன். எதுவும் கோச்சிக்காய்ங்க. ஓகேவா? ஓகே. எனக்கே நானும் புலம்ப வேண்டிய வச்சிட்டிங்கடா. என்ன, எனக்கு வந்து கொஞ்சம் சூழ்நிலை சரியாக இல்லை, அதனால் அந்த மொத்த வீடியோ இப்போயே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கடுப்பாகுது நம்மளுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது, படிக்கிறது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதனால் வந்து மொத்தமாக நிறைய வீடியோ வச்சுருக்கிறது அதெல்லாம் வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு திங்கக்கிழமை வீடியோ வந்துடும். அந்தமாரி கணக்கில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா ஜில்சன் ப்ரோ வந்து வெள்ளிக்கிழமை போடுவார், விடிஜி ப்ரோ எப்போ போடுவார்னு தெரியாது, நேரம் வந்தால் போடுவார். அதனால் நம்ம ஒரு கணக்கில் வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி திங்கக்கிழமை இங்கேருந்து ப்ரூம் ஸ்டிக் இருக்கா, எனிபடிஸ் ப்ரூம் ஸ்டிக் இல்லை, அதுமாரி நம்ம கணக்கு தான் வச்சுருந்தோம்.
ஆனால் இல்லை இதுலலாம் இருக்காது கன்ஃபார்மே தெரியுது. இது மாதிரி எதுக்கு திறந்து பார்த்துக்குவோம். இது வேறு ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது என்னது பயந்துரும் கைஸ். ஏன்டி இப்படி பயமுத்துற எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது நாயை. இது சைலண்ட்டாக வரா ஸ்லெண்டரி நான் என்ன இதுதான் ஆட்டோல மிச்சம். யாரு க்ரீப்பர் அதான் நான் ஸ்லெண்டரி நான் போட்டேன். நான் மைன்கிராஃப்ட்லேயே மறக்காமல் நம்ம விளாட்லாம். மைன்கிராஃப்ட் லுக்கி கிராஃப்ட் எது வேணாலும் விளாட்லாம். நான் மறக்காமல் நம்ம ப்ளே பண்ணலாம். அதில் க்ரீப்பர் சைலண்ட்டாக வந்து நம்மளை அடிச்சு கொள்கிற மாதிரி ஒன்ட்ட ஏதோ டாபிக் பேசிகிட்டு இருந்தேன். வந்ததில் விட்டுட்டேன் என்னன்னு தெரில. ஓகே விட்ருங்க அதை. இது என்ன திருப்பியும் கண்டினியூவாக நம்ம வந்து கண்டினியூவாக கொடுத்துருவோம். ஏன்னா இதில் எதுவும் நம்ம பாஸ் பண்ணி வச்சுருவோமே இல்லை எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சுக்குவோம். ஏன்னான்னு போட்டு ஏனாவா போகுது வேறு. இதை சொன்னல அது பாருங்க கிராஃபிக்ஸ் குவாலிட்டி பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க கேம் அப்படியே. ஸ்கூலா இது ஏன்டா ஸ்கூலாடா இது இந்த ரத்த கலலாம் அப்படியே தெறிக்க விட்ருக்காது. நான் போய் பார்த்தேன். நான் அவங்களை பேசணும்னு நினச்சேன் அது மறந்துடுறேன். பாருங்க ரத்தத்தெல்லாம் தெறிக்க விட்டு ஊட்ட நாரடிச்சு வச்சுருக்கா. வீடு இல்லை ஸ்கூலில் நாரடிச்சு வச்சுருக்காங்க. திறக்குது காய்ச்சி இது பாருங்க. நம்ம வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இது பாருங்க இதான் டோர் எஸ்கேப். அது தமுக்குன்னா உள்ளே போனோன்னா இது என்னமோ இருக்குது. இது என்னது கார்டு விற்று என்னமோ போட்டிருக்குது கைஸ். என்னன்னு தெரில. இது என்ன டோர் திறக்கவே முடியல. இதில் என்ன திறக்கிறது. நம்ம இந்த வழியாகவே வெளில போய்க்கணும் வரல உள்ளே வந்துக்கணும் போல இருக்கு. இதோ பாருங்க அங்கே போகிறாங்க அவள் பின்னாடியே போனால் தான் நம்ம உண்டு. ஏன்னா இப்போது கிளவி வந்தான்னா அவள் பின்னாடியே போனோன்னா தான் அவள் எங்கே போகிறா நம்ம எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு தோணும். இந்த பாருங்க நம்மளை கண்டுக்காமல் போகுது. கோணு வந்துருக்கு கைஸ் இவளுக்கு லடிக்கி யோசிக்க திரும்பிட்டாங்க. நினச்சேன் அப்போவே நினச்சேன் இது திரும்புவா நம்மளை வந்து பேனிக் அட்டாக் பண்ணுவான்னு. இது மேலே ஏன் போகிறேன் நான் இப்போது தப்பிச்சு ஓடுறேன். ஆமாம் இது வேறு உடச்சோம். இது பாருங்க கைஸ் நான் என்ன பண்ணானே தெரில. இது வந்து ஓப்பன் ஆகிருக்குது. என்ன இந்த இடத்துல என்ன இருக்குடா குச்சி கிடச்சிச்சு கைஸ். குச்சி லடுக்கி குச்சி கிடச்சிருச்சு. எனக்கு தான்ச்சி எனக்கும் மச்சி. இது பாருங்க ப்ரைஸ் எல்லாம் ஜீசஸ் வந்தா கைஸ். என்ன பண்ணுறது தெரியல. காக்கா விட்டுருக்கா காக்கா லடிக்க முடிச்சிச்சு. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. 3 நாளும் முடிஞ்சிருச்சா கண்ணு. 15 ரூபாயா தான் கிடைக்கிறான். நம்ம 50 ரூபா வச்சுருக்குறோம். அதெல்லாம் அப்படியே பொறுக்குனது தான் பொறுக்குனதில் ஆல்ரெடி வந்ததில் இருந்துச்சு. இந்த லாஸ்ட் டே நம்ம தோற்றுருவோன்னு நினைக்காதீங்க. நம்ம ஜெயிப்போம் ஆனால் தோப்போன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஜெயிப்போம் அதுதான் ஓகேவா. யாரும் வந்து உதர் நாகிக இங்கே பாருங்க ரத்த கரை அப்படியே கரை படிஞ்சு கிடக்குது கருப்பு கலரில். இப்போ நம்ம அந்த ப்ரூம் ஸ்டிக்கு அது என்னது தொடப்பக்கட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல குத்தணும். அது மேலே குத்தணுன்னா அது தூரக்கா பாருங்க. அம்மா கிழக்கி இங்கே வந்தா உள்ளே ஒழிஞ்சிட்றா. ஐயோப்பா நான் ஒளிய கூட யாரும் இல்லையா வந்துட போகிறா. இதில் ஒரு வாட்டி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். வீடியோங்கிற மாதிரிங்க என் ஃப்ரெண்டு விளாண்டா இந்தமாரி வந்து அடிச்சிருச்சே. இந்த மாதிரி ஒளியக்கூடாது வேறு. ஐயோ வந்துட போகிறா. அவள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த வந்து பேக்கப் பண்ணிடணும். வந்துட போகிறா. அதான் பயமாக இருக்குது. எங்கே வந்துடாளா. இந்த பையன் முட்டி போட்டிருக்கிற ஸ்டைலே ரொம்ப நான் எப்படி தெரியுது சொல்ல போனால் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த முட்டி சைடு வந்து ரொம்ப அழகாக இருக்குது சொல்ல போனால். பையன் கை ரொம்ப நீட்டாக இருக்குது. நம்ம என்னென்னா பையன் மறக்கான் பண்ணிட்டோம். இது இருக்கு போய் கைஸ் ப்ரூம் ஸ்டிக்கு. அப்பா கிடச்சிச்சு வாய்ஸ். இது என்ன திறந்துருக்குது வேறு. அதுக்குள்ளே தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்க மாட்டா எனக்கு தெரிஞ்சுப்போ. ஆமாம் கைஸ் அவள் இப்போ கீழே போயிருக்க மாட்டா. அவள் மேலே தான் இருப்பா. நம்ம இப்போ கீழே போய் இதை பாருங்க கைஸ் டென்னிஸ் கோர்ட்டு. எப்படி கீழே வந்த. இந்த டென்னிஸ் கோர்ட் மேலே இருந்து தான் மேல் ஃப்ளோரில் இருக்கும். அதுலேருந்து தான் இங்கே இந்த இடத்துல அந்த பக்கம் வேறு ஏதோ வழி இருக்குது கைஸ். இந்த டென்னிஸ் கோர்ட்லேருந்து தான் நம்ம கீழே அதை போட்டு இந்த ஒரு டப்பா வருமே அது கீழே போட்டால் தான் உடையும். என்ன பண்ணுறது. அது இது பண்ணிவிட்டு இது என்னடா குத்தே என்னடா குத்த மாட்டேங்குது. கீழே போட்டாடா சவுண்டு போட்டுறா. குத்துரு சீக்கிரம் எடுத்துகிட்டு போயிடலாம். குத்து என்ன குத்த மாட்டேங்குது. குத்துறா. குத்தி தோலடா. தம்பி குத்துறா. என்ன பண்ணுறது. என்ன பாருங்க அந்த சேரில் ஏதோ கை சிம்பிள் காட்டுது. இல்லை அது தொடு தூக்கு அந்த சேரை தூக்கி இங்கே போடு. கிளவி வேண்டா கைஸ் கிளவி தூக்கு. எல்லாம் ஒன்னால கத்தரே நான் என்ன செய்வேன். இந்த சூனிய காட்டு என்னை காப்பாற்று. வா எனக்கு உயிர் பயமாக இருக்குது கைஸ். சொல்லப்போனால் இதெல்லாம் ரஜத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது. கிராணி விளாட்றப்ப கூட இவ்வளோ ஃபீல் பண்ணது கிடையாது. உதாரணம் ஜெயிச்சுட்டு வந்துடுவோம்.
ஆனால் அது கூட இன்னும் நான் கிராணி 3ல ஜெயிக்கல. என்ன பண்ணுறது, அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அது ஜெயிப்போம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள். அந்த டைலாக் கூட லாஸ்ட்டை போட்டிருப்பேன். இந்த சூனியக்கார இடத்துலையும் இல்லை, அப்போ கிளவி வெளில எங்கேயோ சுற்றிட்டுருக்கா. ப்ரூம் ஸ்டிக் எங்கே கிடக்கு? ஏதோ இந்த இடத்துல தான் கிடக்கு. சனியம் பிடிச்ச ப்ரூம் ஸ்டிக்கு. என்ன பண்ணுறது, ஒன்றெல்லாம் வச்சு காப்பி தூளாவது போட முடியுமா? அது பேர் ஆலுமென்னை. இது என்ன சேரில் சிம்பிள் கட்டு தான். நான் ஜம்ப் எதுவும் பண்ண மாட்டேன், ஜம்ப் பண்ண கூட இல்லை கைஸ். இதில் ஏறி இது தெரியாமல் அது பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏறி இருந்தது பாருங்க, அதாவது பண்ணோம் டடக் சடங்ஸ் கீழே விழுந்துச்சு கைஸ். இப்போ நம்ம இந்த இடத்துக்கிட்ட இருக்கக்கூடாது, ஏன்னா எனக்கு சவுண்டு கேட்டுரும். நம்ம போயிடலாம். இந்த இடத்துல எதுவும் வராளா வந்தானா கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அவளை அந்தாண்ட பக்கம் தள்ளி விட்டு நம்ம இந்தாண்ட பக்கம் வந்துடலாம். அவள் டக்குன்னு சடன்னு திரும்பிட போகிறான். நம்ம ஏறி குச்சி விளாட்லாம். இந்த இடத்துல வந்தானா நம்ம டப்புன்னு இதை ஜம்ப்பு அதை அமுக்கி நம்ம வெளில அந்தாண்ட குதிச்சிடலாம். இந்த நாய் என்னென்னா இன்ன வரைக்கும் வரவே மாட்டேங்குது. என்னடா வரமாட்டேங்கிறா, ஒரு வேளை அப்படியே போயிருமா? போனதுக்கப்புறம் வந்துட்டானா குறுக்க ஒரே வழி தானடா இருக்குது. என்னடா பண்ணுறீங்க டேய்? என்னடா பண்ணுறது இப்போது? ஏய் லடுக்கி எங்கடி இருக்க? பான்ட்ராக் போட ஆரம்பிச்சிட்டாடி. ஏன்டி எங்கேயே எங்கடி போனேன்? உன்னெலாம் என்ன தான் பண்ணுறது? அதான் இப்போ தான் ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ஸ் பார்த்தேன். கல்கத்தாவில் அது என்னது இரும்பு பிரிட்ஜே பான்ட்ராக் போட்டு துப்பி கரைச்சிட்டாங்க. அது விஷயம் 6 இன்ச்சு இருந்தது. இந்த இடத்துல வந்துட்டு பாருங்க, 6 இன்ச்சு அந்த திக்னஸ்ஸு 3 இன்ச் ஆகிட்டு அந்தளவுக்கு குறைச்சிட்டாங்க. அதுதான் சொல்லணும். இப்போ நம்ம டென்னிஸ் கோர்ட்டில் போய் தூக்கி போடணும், அந்த மாதிரி தான் எங்கேயா துப்பி வச்சுட்ருப்பேன். அது மாதிரிங்க ஊரெல்லாம் துப்பி வச்சுருக்க மாதிரி தான் இருக்குது. ஏதோ கொஞ்சம் க்ளீனாக இருக்குது, ஆனால் வந்து ஒரு சிலலாம் ரத்த கரை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த இடம் என்னது? இந்த இடத்துல எதுவுமே இருக்காது சொல்லணும். இங்கே பாருங்க ஒன்றுமே இல்லை. இது இப்போ நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன்? ஏன்னோ பைத்தியம் மாதிரி பண்ணுறேன். வேறு என்ன இடம்? இந்த இடத்துல எதுவும் இருக்காடா தம்பி? இங்கே இருக்குமையா? இந்த இடத்துல ப்ரூம் ஸ்டிக் எடுத்தோம். இது கிடையாது. இது இருக்குங்க கைஸ், இதை பாருங்க, இந்த இருக்குது பாருங்க. இதில் தான் நம்ம வந்து இதில் தான் தூக்கி போடணும். இதில் வேறு சவுண்டு போட்டுருச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே போய் அந்த கீ அந்த கீ எடுத்து திறந்து நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். வராலான்னு பார்த்தோம் கொஞ்சம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல வந்தாரா இங்கே கீழே தெரியும், அதனால் இப்போ வரல, இங்கே மேலே ஏறலை. கிளவி வேர் இஸ் தே? இதை பாருங்க, லடுக்கி இங்கே வாங்க ஆண்டி. என்ன கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி கிட்ட வந்துடுவாப்பில் இருக்குது. ஈஸியில் போட்டிருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக வர. இங்கே பாருங்க, இதெல்லாம் தள்ளி விட்டோம் வேறு. இந்த இடத்துல எதுவும் ஒளியணுமா? ஒளியத்துக்கு இடம் இருக்கா? இந்த இடத்துல தான் ஒளிஞ்சான் என் ஃப்ரெண்டு. அந்த அவர் ஒரு காட்டு கட்டினான், சுற்றி இழுத்து ஒரே ஒச்சே அடி தலைமையில். அவன் தோத்துட்டானா? நம்ம ஃபஸ்ட் அட்டம்ல அவனை பார்த்துன்னு சொல்ல முடியாது. நம்ம தம்பி ஒருத்தர் சொன்னால அந்த சின்ன பையன், அவனே ஈவில் நன்னு ஒரு கேம் இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா ஷார்ட்ஸில் பார்த்துட்டு இருந்தான். இதே நம்ம எஸ்கேப் பண்ணக்கூடாது, அப்படி தான் நம்ம எஸ்கேப் பண்ணியிருக்கோம். அது எப்போயோ யோசித்தேன் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. என் பழைய யூடியூப் சேனல் இருந்தப்போ, அதாவது SS2K கேமர் தமிழ் இருந்தப்போ. இது வந்து நியூ சொல்லப்போனால் SS2K வேறு பேர் வைக்க தெரியல. 2 பேர்லேயே ஒரு இது இருந்து ஏதாவது குழப்பிடும். அதனால தான் அது வந்து 33 சப்ஸ்கிரைபரில் இன்ன வரைக்கும் இருக்குது கைஸ். உங்களால் முடிஞ்ச போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு ஒன்றும் கிடைக்காது, அதில் இருந்து ஒரு மண்ணும் இல்லை. அது சொல்லப்போனால் அது எதுக்கு தான் இருக்குதோ தெரில. இந்த டென்னிஸ் கோர்ட் தான் இருக்குது. டென்னிஸ் கோர்ட் இது என்ன? டென்னிஸ் கோர்ட்டுன்றான். இது வந்து வாலிபாலு. ஆமாம், இதெல்லாம் இருக்குது கைஸ் ஒரு ஸ்கூலில். அதை பாருங்க, கிடச்சிருச்சு. அதெல்லாம் பக்கத்தில் எங்கேயோ இருக்குது. என் உள்ள சுடுது. எங்கள் உள்ள எங்கே இருக்குது அந்த அது இருக்கு பாருங்க. பீஜம் போடு வா. அவ்வளோதான் கைஸ், நம்ம இன்னும் வெளில போக வேண்டியதான். இதுனா கோஸ்ட் பார்மசி மாதிரி இருக்குது. ஓடா அப்பா, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன கேம் விளாடணும்னு உங்களோட ஒப்பீனியன் இருக்கும்ல, அதை மறக்காமல் நம்மள்ட்ட கமெண்ட் பண்ணுங்கள். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மரட்டம் கேட்டை பார்த்தோன்னே ஓடுறான் பாருங்க. அவ்வளோதான், இந்த ஈவில் நான் முடிஞ்சிச்சு. செலண்ட்ரினா சாப்டர் 2 விளாட்லான்னு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எதுவும் உங்களுடைய கேம் இதில் போஸ்ட்டில் போட்டுருந்தானே என்னன்னு தெரில. நீங்கள் வேணால் போய் போஸ்ட்டில் பாருங்கள், அது தெரியும். அதில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.